இன்றைய ஆத்மீக தேன். இன்ற தினத்தின் தியானத்திற்காக எரேமியா 32:40-41 உங்களுக்காக நான் வாசிக்கட்டும். அவர்களுக்கு நன்மை செய்யும்படிக்கு நான் அவர்களை விட்டு பின் வாங்குவதில்லை என்கிற நித்திய உடன்படிக்கையை அவர்களோடு பண்ணி, அவர்களை என்னை விட்டு அகன்று போகாதபடி எனக்கு பயப்படுகிற பயத்தை அவர்கள் இருதயத்தில் வைத்து, அவர்களுக்கு நன்மை செய்யும்படிக்கு அவர்கள் மேல் சந்தோஷமாயிருந்து, என் முழு இருதயத்தோடும் என் முழு ஆத்மாவோடும் அவர்களை இந்த தேசத்தில் நிச்சயமாய் நாட்டுவேன். ஆம் பிரியமானவர்களே, என் தேவனாகிய கர்த்தர் இன்று உனக்கு கொடுக்கிற வாக்கு என்னவென்றால், உன்னை நிச்சயமாய் நாட்டுவேன். உன் வாழ்க்கையை நான் பிடுங்கி போடுவதில்லை. நீ இனி அங்கலாய்க்கின்றவனாயிராதபடிக்கு மாறாத நித்திய உடன்படிக்கையை நான் உன்னோடு செய்து கொண்டு, உனக்கு நன்மை செய்வதில் பின் வாங்காதபடி எல்லா காரியங்களிலும் நீ மகிழ்ந்திருக்கும்படியாய் உனக்கு நன்மை செய்வதிலே நான் சந்தோஷமாய் இருப்பேன் என்று என் தேவனாகிய கர்த்தர் உனக்கு ஒரு நிச்சயத்தை கொடுத்திருக்கிறார். ஆனபடியால் வாழ்க்கையில் வருகிறதானே பலவிதமான தடுமாற்றங்கள், கடின பாதைகளை கண்டு சோர்ந்து போகாதே. என் தேவனாகிய கர்த்தர் என்றும் மாறாத நித்திய உடன்படிக்கை உன்னோடு செய்திருக்கிறார். அவர் நிச்சயம் உன் வாழ்க்கையில் என்ற நன்மைகளை பொழிந்தருளி எல்லா இடையூறுகளையும் தீங்குகளையும் உன்னை விட்டு அகற்றி போட்டு ஜாக்கிரதையாய் உன்மேல் இருந்த நன்மைகளை வர்ஷிக்க பண்ண போதுமானவராய் இருக்கின்றார். நான் உங்களுக்காய் ஜெபிக்கட்டும். எங்களை அதிகமாய் நேசிக்கும் அன்புள்ள பிதாவே, நன்மையின் நாயகனாகிய எங்கள் அன்பின் கர்த்தாவே, நன்மையான எல்லா ஈவுகளும் உம்மிடத்தில் இருந்துதான் எங்களுக்கு வருகிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். எனவே இந்த நாளிலும் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சகலவித நன்மையினாலும் சகலவித கிருபையினாலும் நீர் நிரப்ப வல்லவராய் இருக்கிறபடியால் நன்றி ஆண்டவரே. என் தேவனாகிய கர்த்தர் தாமே உம்முடைய பிள்ளைகள் கை வைக்கின்ற ஒவ்வொரு காரியங்களையும் வாய்க்க பண்ணி அவர்களுடைய வாழ்க்கையில் நன்மையும் கிருபையும் தொடர்ந்து பற்றிக் கொள்ளும்படி அனுகிரகம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.